பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நிலவி வரும் சூழல் ஒரு மிகப்பெரிய மனிதாபிமான நெருக்கடியை நோக்கி தள்ளப்பட்டுள்ளது. கடந்த சில வாரங்களாக அங்கு அரசுக்கு எதிராக தொடர்ந்து நடைபெற்று வரும் மக்கள் போராட்டங்களை ஒடுக்குவதற்காக பாகிஸ்தான் அரசு ஒரு குரூரமான உத்தியை கையாண்டு வருகிறது. ஜாயிண்ட் அவாமி ஆக்ஷன் கமிட்டி தலைமையில் நடைபெறும் போராட்டங்களை தணிக்கும் நோக்கில் அந்த பிராந்தியத்திற்கு செல்லும் உணவு, எரிபொருள் மற்றும் அத்தியாவசிய மருந்துகளை பாகிஸ்தான் அரசு திட்டமிட்டு தடுத்து வருகிறது. தனது சொந்த கட்டுப்பாட்டில் இருக்கும் மக்களை பாதுகாக்க தவறிய பாகிஸ்தான் தற்பொழுது அவர்களை பட்டினி போட்டு ஒடுக்க நினைப்பது சர்வதேச அளவில் கடும் கண்டனங்களுக்கு உள்ளாகியுள்ளது. முசாபராபாத், பூஞ்ச் மற்றும் ரவலாகோட் போன்ற முக்கிய நகரங்களில் தற்பொழுது மருந்தகங்களும் கடைகளும் முழுமையாக மூடப்பட்டுள்ளன. இதனால் காய்ச்சல், சளி போன்ற சாதாரண நோய்களுக்கு கூட மருந்துகள் கிடைக்காமல் முதியவர்களும் குழந்தைகளும் தவித்து வருகின்றனர். எரிபொருள் நிலையங்கள் முடக்கப்பட்டு இருப்பதால் தங்களது அவசர தேவைகளுக்காக செல்பவர்கள் கள்ள சந்தையில் பல மடங்கு அதிக விலை கொடுத்து பெட்ரோல் வாங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். குறிப்பாக நீலம் பள்ளத்தாக்கு மற்றும் ஹவேலி போன்ற பகுதிகளில் கடந்த 2 வாரங்களாக ரேஷன், கோதுமை மற்றும் அரிசி விநியோகம் முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளதால் ஃபுல் மூன் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும் மக்கள் ஒருவேளை உணவிற்கே வழியின்றி தவிக்கின்றனர். வாழ்வாதாரத்திற்காக அண்டை மாகாணங்களுக்கு சென்று உணவுப் பொருட்களை வாங்கி வரும் மக்களை பாகிஸ்தான் காவல்துறை எல்லையிலேயே தடுத்து நிறுத்தி அவர்கள் வாங்கிய பொருட்களை தூக்கி எறிந்து அச்சுறுத்துவது அந்த பகுதிகள் பெரும் பதற்றத்தை உருவாக்கியுள்ளது. சோதனை சாவடிகளில் லாரிகள் பல நாட்களாக காக்க வைக்கப்பட்டு இருப்பதால் டன் கணக்கிலான காய்கறிகள் மற்றும் பழங்கள் அழுகி வீணாகி வருகின்றன. இந்த அடக்குமுறையினால் ஏற்பட்ட வன்முறைகள் இதுவரை சுமார் 58 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த தடைகளை பாகிஸ்தான் அரசு அதிகாரப்பூர்வமாக மறுத்து வந்தாலும் போராட்டங்களை கட்டுப்படுத்த உணவு விநியோகத்தை முடக்குவதை தாங்கள் ஒரு உத்தியோக பயன்படுத்துவதாக அரசு அதிகாரிகளே ஒப்புக்கொண்டுள்ளனர். பாகிஸ்தான் ராணுவத்தின் இத்தகைய அத்துமீறல்களையும் அடக்குமுறைகளையும் கண்டு அஞ்சாமல் ராவலாகோட் பகுதியில் மட்டும் தற்பொழுது 70,000க்கும் மேற்பட்ட மக்கள் வீதிகளில் திரண்டு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் நோக்கில் பாகிஸ்தான் அரசு செய்து வரும் ராஜதந்திர முறைகேடுகளை முறியடிக்க போராட்டக்காரர்கள் உறுதியாக உள்ளனர். உணவு மற்றும் மருந்தை தடுத்து மக்களை பணிய வைக்க நினைக்கும் பாகிஸ்தானின் இந்த செயல் அந்த நாட்டு அரசுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக மாறியுள்ளதுடன் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்களின் விடுதலை வேட்கையை மேலும் அதிகரித்துள்ளது.